டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவாக தொழிற்சங்கத்தினர் சென்னை அண்ணா சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். பேசுவோம் ராஜ்குமார், டெல்லியில விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக திருச்சியிலையும் நேற்றைய தினம் ரயில் மறியல் போராட்டத்தில் அங்கிருக்கும் விவசாயிகள் ஈடுபட்டாங்க. இப்ப இன்று சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா சாலை பகுதியில போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. காவல்துறை அனுமதியுடன் தான் இந்த போராட்டம் நடக்குதா? எந்தெந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க? ஆனந்தி, அண்ணா சாலை தபால் நிலையம் அருகே தொழிற்சங்கங்கள் போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இன்று நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் வேலை நிறுத்தம், மறியல் போராட்டம் நடந்து வரக்கூடிய நிலையில் சென்னையில் அண்ணா சாலை தபால் நிலையம் அருகே தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். டெல்லியில் போராடி வரக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து விவசாயிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக விவசாயிகளுடைய விளை பொருட்களுக்கு உரிய ஆதார விலை கிடைக்க வேண்டும், மானியம் வழங்க வேண்டும், விவசாயிகளுக்கான கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவசாயிகளுடைய போராட்டத்திற்கும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் மத்திய அரசு தொடர்ச்சியாக தொழிலாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும், தொழிலாளர்களுக்கு பாதிக்கக்கூடிய சட்டங்களை திருத்தம் செய்து அதை அமுல்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதை கைவிட வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு வழங்குவதை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறார்கள். குறிப்பாக அதே போன்று தொழிலாளருக்கு குறைந்தபட்சமான ஊதியம் மாதம் 26,000 ரூபாய் இருக்க வேண்டும், புதிய மின்சார சட்டத்தை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கே சென்னையை பொறுத்தவரை சோமுசா, சிஐடியு, ஏஐடியூசி, HMS உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் கூட்டமைப்பாக இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சோமுசாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் இந்த போராட்டத்திலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்தை மீறி, தடையை மீறி மறியல் போராட்டம் எதுவும் செய்தால் அவர்களை உடனடியாக கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். துணை ஆணையர், உதவி ஆணையர்கள் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினரும் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டம் இன்னும் 1 மணி நேரம் இந்த இடத்தில் நடைபெறும் என தெரிகிறது. குறிப்பிட்ட இடத்தை மீறி, தடையை மீறி போராட்டம் மறியல் செய்தால் உடனடியாக கைது செய்வதற்கான நடவடிக்கையில் காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறாங்க. ஆனந்தி, டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தொழிற்சங்கத்தினர் சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.